பையனாக இருக்கிறப்போ தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறது உண்டு. அப்போ ஒருத்தர் பேசுகிறது மேலே எனக்கு பயங்கரமான பைத்தியம். அவர் தான் துவக்கத்தில் பேசுவார். பைத்தியம் மாதிரி உட்காந்து கேட்பேன். அவர் பேசும்போது எங்கேயுமே நகரவே மாட்டேன். அவர் நல்ல நகைச்சுவையாக பேசிட்டு முடிக்கும்போது ஒரு நல்ல கருத்து சொல்லுவார். நகைச்சுவையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தால் மட்டும் போதாது, அந்த கருத்துக்களை கேட்டு வளரவும் வேணும்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு அடித்தளம் போட்டவர். அவரை உண்மையிலே சொல்லணும்னா மனசார அவரை பார்த்து தான் பேசணுங்கிற ஆசை வந்தது. 4 பேரை சிரிக்க வைக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அப்போ சும்மா எதையாவது பேசக்கூடாது, அவர் சொன்ன மாதிரி நம்மளும் எதையாவது கருத்து சொல்லணுங்கிறது இருந்துச்சு. வாசிக்க ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய கல்லூரி நாட்களில் எல்லாரும் வாத்தியார்கள்லாம் பாடம் நடத்தும் போது நான் கீழே உட்காந்து காமராஜரையும் கக்கனையும் அலெக்சாண்டரையும் நிறைய பேரை வாசிச்சிருக்கேன். அந்த புத்தகம் தான் என்ன ஆகியிருக்கு, அந்த இத்துணுண்டு பையனை வெடித்து யாரை பார்த்து ரசித்து பேச வேண்டும் என்று நினைத்தனோ அந்த மதுரை முத்து அண்ணனுக்கு அருகாமையில் ஒரு இருக்கையை எனக்கு அமர்த்தி கொடுத்துருக்கு.